நாம் அனைவரும் கூடி ஒரு கடமையை செய்ய இங்கே கூடியிருக்கிறோம். இந்த விளம்பரம் மக்கள் நீதி மையத்திற்கு கிடைக்கும் விளம்பரமாக நான் நினைக்கவில்லை. இது கிராம சபைகளுக்கு கொடுக்கப்படும் விளம்பரமாகவே நினைத்து அதை செய்வதில் பெருமை அடைகிறது மக்கள் நீதி மையம். இது நாங்கள் ஏதோ புதுசாக கண்டுபிடிச்ச விஷயம் கிடையாது. இது 1000 வருஷமாக இருக்குது, நம்மளுடைய சட்ட அமைப்பிலையும் இருக்குது. இது நம்முடைய கிராமங்களின் பலம். அது 25 ஆண்டுகள் ஆகிறது இந்த சட்டம் இயற்றப்பட்டு. கிராமத்தின் கையை வலுவாக்கும் இந்த சட்டம் இயற்றப்பட்டு இது 25வது ஆண்டு இல்லைங்களா? ஸோ இதே தேதியில் 25 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டது. ஆனால் இதை சரிவர இயங்காமல் இருந்ததற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. ஒன்று அரசியல் சுயநலம், அரசியல் லாபம் என்று சொல்லலாம். அதற்கும் மேலாக நம் மக்களாகிய நாம் கொஞ்சம் அசிரத்தையாக இருந்துட்டோம்னு கூட சொல்லலாம். குற்றம் யார் மேல் என்று அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம செய்ய வேண்டிய கடமையை தவறிட்டோம். மீண்டும் அதை நினைவுபடுத்திக் கொண்டு செய்ய வேண்டும் என்பதில் மக்கள் நீதி மையம் மட்டுமல்ல, பல அமைப்புகளும் இதில் முயன்று செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு இருக்கும் ஒரு கேமராவுடன் எங்களுக்கு உள்ள இந்த நட்பு காரணமாக இதை நல்ல முறையில் பயன்படுத்தி மற்றவர்களுக்கு பயன்பட செய்யலாம் என்பதுதான் எங்களுடைய ஆசை. இந்த கிராம சபைங்கிறது என்னங்க, அது ஒரு வயலும் வாழ்வு மாதிரி அது போர் அடிக்கிற ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு தோணலாம் நகரத்தில் இருப்பவர்களுக்கு. ஆனால் இது வயலும் வாழ்வும், ஏன் நகரத்தில் வாழ்பவர்கள் வாழ்வும் சம்பந்தப்பட்டது. இன்னும் கொஞ்ச நாளில் நகரத்தில் இருக்கிறவங்களும் இதை விட பலமாக கைத்தட்டுவாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இவங்க ஏன் இப்படி பலமாக கைத்தட்டுறாங்கிறதுக்கான காரணத்தை பத்திரிகையாளர்கள் பலரும் புரிந்து கொண்டிருப்பார்கள். புரியாதவர்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இதில் இருக்கும் விசை சூட்சமம் என்ன என்பது. இந்த கிராம பஞ்சாயத்துகளுக்கு 1 முதல் 5 கோடி வரை ஒதுக்கப்படுகிறது தொகை இல்லைங்களா? கரெக்டா? 1 முதல் 5 கோடி வரை கொடுப்பதற்கு அந்த கிராம பஞ்சாயத்தின் அளவை பொறுத்தது, மக்கள் தொகையை பொறுத்தது அது. ஆக நம்முடைய தமிழ்நாட்டில் 12,500 சொச்சம் கிராமங்கள், 524 கிராமங்கள் இருக்கின்றன. அதை நீங்கள் கோடிகளின் மூலம் பெருக்கி பாருங்க, குப்பை தன்னால் பெருக்கி காணப்படும். ஏன்னா அந்த கணக்கத்தை நீங்கள் போட்டு பாருங்களேன். ஒரு தோராயமாக ஒரு 4 கோடினோ 2 கோடினோ எப்படி வச்சுக்கிட்டாலும் 25,000 கோடி. அது வருஷத்துக்கான கணக்கு இல்லைங்களா? அப்போ 5 வருஷத்துக்கான கணக்கு 25 × 5 இல்லைங்களா? அத்தனை பணம் இருக்கு. அதை பயன்படுத்துகிறீர்களா என்பதுதான் கேள்வி. இது கிராம மக்களை நோக்கி, நானும் கிராமத்திலேருந்து வந்தவன் தான், ரொம்ப நாள் முன்னாடியே வந்துட்டேன். அதனால கிராமத்து மக்களை நோக்கி கிராமத்து மக்களே கேட்கும் வீசும் கேள்வி அப்படின்னு வச்சுக்கலாம். இது சரிவர நடக்குதா என்பதை பார்ப்பதற்கு இந்த கிராம சபைகள் அமைக்கப்படுகின்றன. இந்த கிராம சபை உங்களுடைய இதுக்கு ஏற்ற மாதிரி, உங்களுடைய ஜனத்தொகைக்கு ஏற்ற மாதிரி அந்த கணக்குகள்லாம் நான் ஒரு வீடியோவே செஞ்சு வச்சுருக்கேன். அந்த வீடியோவை ஊடகத்தாரும் உதவி செய்தீர்களே ஆனால் மக்களுக்கு சென்றடையும். மக்களுக்கு என்னும் பொழுது கிராமத்தில் உள்ள உங்கள் உறவுக்காரர்களையும் சென்று அடையும். எல்லாருக்கும் கிராமத்தில் ஒரு உறவு உண்டு. நகரத்திலேயே பிறந்து நகரத்தையே செத்தேன்னு சொல்லிக்கிறவங்க கொஞ்சம் பேர் தான். அவங்க முக்கால்வாசி பேர் அங்கிருந்து இடம்பெயர்ந்து வந்தவர்கள் தான். நம்முடைய உறவு கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும், இந்த நகரவாசிகளுக்கு எல்லாருக்கும் கிராமத்தில் இருக்கும். இப்போ நாம் செய்ய வேண்டிய கடமை என்னங்கிறத யோசித்து பார்க்கும்போது, இந்த காலகட்டத்தில் நடுவில் இது வழக்கு இல்லாமல், இதை செய்யாமல் மறந்து போய்விட்ட மாதிரி எதேர்ச்சையாக நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த கிராம சபைகள் நடந்தே ஆக வேண்டும்.
இந்த கணக்குகளை ஒவ்வொரு கிராம சபை தலைவரும் எல்லோருக்கும் முன்னாடி வைத்து இப்போ இந்த மாதிரி வைத்து வாசித்து காட்ட வேண்டும். அப்படி காட்டும் பொழுது ஊழல் ஒழிப்புங்கிறது ஒரே நாளில் செய்கிறது இல்லை. முதலில் குறைப்பு, பின்பு தடுப்பு, பின்பு தான் ஒழிப்பு. அதை செய்வதற்கான ஒரு அற்புதமான இந்த கருவியை 25 வருஷமா கையில் வச்சுக்கிட்டு இருக்கோம். இந்நேரம் நீங்க இதை செய்ய தொடங்கி இருந்தால் தமிழ்நாட்டின் முகம் மாறி இருக்கும். அதை பலரும் முயன்றார்கள். சில கட்சிகள் முயன்று பார்த்தார்கள், சில அமைப்புகள் முயன்று பார்த்தன. ஆனால் அது மறந்தபடி சௌகரியத்துக்கு ஏற்றபடி அப்படியே இருந்து விட்டது. இப்பொழுது நினைவுபடுத்தும் நாள் இது. அதிகாரத்தில் இருப்பவர்கள் இதை செய்தே ஆக வேண்டும் என்று நிர்பந்தப்படுத்தும் நாள் இது. அதற்காக நீங்கள் வந்திருக்கிறீர்கள். அதற்காகத்தான் நீங்களும் வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கும் சேர்த்து தான் சொல்றேன். ஏன்னா நீங்க தான் அதை கொண்டு போய் சேர்க்கணும். இது செய்ய வேண்டிய கடமை நாம் இருவருக்குமே உள்ளது, நாம் அனைவருக்குமே உள்ளது. ஸோ இதில் இன்னும் பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும். இதை நான் அந்த ஊடகங்களை இங்கே கூப்பிட்டு வச்சதே அதுக்காக. இங்கே வந்து ஒரு மாதிரி கிராம சபை ஒன்றை நடத்தி காட்ட போகிறோம். நிஜமான கிராம மக்கள் பலரும் வந்திருக்கிறார்கள். அப்போல்லாம் நீங்கள் யாருன்னு கேட்டால், நான் கிராமத்தில் இருந்தோம், அப்புறம் இங்கே நடிக்க வந்துட்டோம், வேறு வேலை பார்த்து வந்துட்டேன். ஆனால் உள்ளுக்குள்ளே அந்த கிராமம் இருக்குங்க எங்களுக்கும். இன்னும் சொல்லப்போனால் இங்கே எங்கள் கூட்டத்தில் இருக்கிறவங்க, மக்கள் நீதி மையத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே இப்போ தான் சொன்ன பரணிகிட்ட பேசியிருந்த போது அவர் சொன்னார், சார் நான் கிராமத்தானே தான் சார், என்னை தனியாக ஒதுக்கிறாதீங்க, நான் இப்போவே ஒரு கிராமத்துலேருந்து புறப்பட்டு இதுக்காக இங்கே வந்தேன் என்ன தவிர அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி கிராமத்திலிருந்து புறப்பட்டு வந்தவர்கள் பலரும் இங்கே இருக்கிறார்கள். நிஜமாகவே இந்த கிராம சபையை நல்லபடியாக நடத்தி அதன் மூலம் வரும் பலன்களை அனுபவித்துக் கொண்டிருக்கும் கிராம தலைவர் ஒருவர் இங்கே வந்திருக்கிறார். அவரையும் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். அது ஆரம்பிக்கும் போது நான் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். இந்த கிராம பஞ்சாயத்துங்கிறது வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது பேசினது ஊற்று மாதிரி. அதில் நம்ம அசிரத்தையினாலும் அஜாக்கிரதையினாலும் சாக்கடை கலக்க விட்டுட்டான். இப்போ அதை பூரா தோண்டி எடுத்து மறுபடியும் ஊற்று வர வைக்கணும். உடனே எடுத்து குடிச்சிட முடியாது. அந்த தண்ணி கொஞ்சம் போகணும். அதை வயலுக்கு விட்டுருவோம். நம்ம வாயில் வைக்கிறது நல்ல தண்ணியாக இருக்கட்டும். அதனால இது ஒரு ஆரம்பம். இதில் என்னமோ நாங்கள் தான் முன்னாடி இதை செஞ்சிட்ட மாதிரி நீங்கள் நினச்சிடக்கூடாது. நல்ல எண்ணங்கள் திருக்குறளில் கூட இருக்குங்க, நாம் செயல்படுத்துறது இல்லை, அவ்வளோதான். அந்த மாதிரி ஒரு நல்ல எண்ணம் 25 வருஷமாக நம்ம கையில் இருக்கக்கூடிய இந்த ஆயுதத்தை, இந்த பலத்தை நாம் பிரயோகிக்காமல் விட்டு வைத்திருக்கிறோம். இது வந்து அடிமட்ட முறையிலும் மக்களை சென்றடையக்கூடிய ஒரு விஷயம். இது மக்கள் நீதி மையம் மேல்தட்டு கட்சி இல்லை. இங்கிருந்து தான் எங்கள் பலம் என்பதை நான் முழுவதுமாக உணர்ந்ததனால் இந்த முயற்சியில் நான் உங்களுடைய பங்குதாரராக இங்கே வந்திருக்கிறேன். இந்த சாக்கடை கலந்து முன்பு நாலடியாரில் ஒரு வார்த்தை உண்டு, ஒரு இது உண்டு, ஊரங்கட நீர் உறவு நீர் சேர்ந்த கால் பேரும் பெரிதாகி தீர்த்தமாம் என்று. அது நம்முடைய பாப்புலேஷன் வந்து மொத்த தமிழ்நாட்டிலேயே 30,000 பேர் 50,000 பேர் வாழ்ந்துக்கிட்டு இருந்த போது அப்படி எழுதியிருக்கலாம். அது எப்படி எந்த தண்ணி எங்கே போய் சேர்ந்தாலும் ஆத்தோட சேர்ந்தா. ஆனால் நம்முடைய ஜனத்தொகையே வந்து 30 கோடியிலிருந்து 100 கோடி ஆகிவிட்டது. நகரத்து ஜனத்தொகையே 1 கோடி ஆகிவிட்ட இந்த நேரத்தில் அந்த பழைய நாலடியார் சொல்லிட்டு நம்ம சாக்கடை தண்ணியெல்லாம் கொண்டு போய் விட்டுக்கிட்டு இருக்க முடியாது ஆற்றுக்குள்ளே. இன்னொரு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இப்போ நம்ம காவிரி போராட்டம்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? இந்த கிராம பஞ்சாயத்து நினைத்தால், இவர்கள் குரல் வலுத்தால் இதற்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை பார்லிமெண்ட்டுக்கு இருக்குங்க. இந்த கிராம பஞ்சாயத்தை பற்றி ஏன் சொல்கிறேன்னா, இது தனியாக பிரிக்கிற விளையாட்டு, அரசியல்வாதி பண்ணுற விளையாட்டுங்க. இதே மாதிரி கிராம பஞ்சாயத்துகள் கர்நாடகத்திலும் இருக்கின்றன. அந்த தம்பியோட பேசணும்னா அவனுக்கும் புரியும். இது இந்த அளவிலிருந்து நீங்கள் எடுத்து கொண்டு போங்க. கிராம பஞ்சாயத்தோடைய பலம்
நிரூபிக்கப்படும். என்ன பண்ணுவீங்க நீங்கள்? என்ன ஒன்றுமே போராடாமல் எப்படி பண்ணுவீங்க? மரத்தடியில் உட்கார்ந்து இதற்கான முடிவை நாம் செய்ய முடியும். அதற்கான முதல் படி, அதற்கான ஒத்திகை இங்கே நடக்க போகிறது. அதை நீங்கள் பார்த்துங்க. இதற்காக ஒத்துழைத்து கிராமத்திலிருந்து இங்கே வந்திருக்கிறார்கள். என்ன ஆர்வம் இருந்தால் அவர்கள் இங்கே வந்திருப்பார்கள் என்று யோசித்துப்பார்கள். கேமராவுக்கு முதுகை காட்டிக்கொண்டு உட்கார்ந்துருக்கிறார்கள் உங்களெல்லாம். அதனால் இவங்க யாரும் ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்க வந்தவங்க இல்லை. அது அவங்களுக்கு முக்கியம் இல்லை. எங்களுக்கும் அது முக்கியம் இல்லாமல் போய்விட்டது. காரணம், இவர்களை பார்த்து உங்களுக்கும் அது தெரிய வேண்டும். இது உங்கள் கடமையாக நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டு எடுத்து செல்ல வேண்டும், முன்னெடுத்து செல்ல வேண்டும். நீங்கள் அதில் எங்கள் பேரை கொஞ்சம் கருப்பாகிட்டால் பரவாயில்லைங்க. எங்களுக்கு மறுபடியும் அதை கழுவிக்கொள்வது எப்படி என்று தெரியும். அதற்கான நீர் எங்களுக்கு கிடைத்துவிடும். அதை காவிரி தண்ணியிலே கூட கழுவினாலும் கழுவும், சொல்ல முடியாது. ஆக இந்த கிராம சபையை, அதாவது இது ஒரு மாதிரி கிராம சபை தான். இதில் நீங்கள் புரிஞ்சுக்கிடாது, நிஜமாகவே கிராம சபையில் சம்மந்தப்பட்டு இந்த மாதிரி நல்ல தீர்வுகளை கொண்டு வந்தவங்கலாம் இங்கே சம்மந்தப்பட்டிருக்காங்க. அவங்களை பற்றிய விமர்சனமோ அவங்கள பற்றிய பாராட்ட கூட இல்லை. இது அது மாதிரி உங்களுக்கு செய்து காட்டுகிறோம். அதனால் இதில் நாங்கள் விவாதங்கள் ஏற்கனவே நடந்த விவாதங்கள், அதை குற்றமாக ஒரு இடக்கரடக்கலாக சூட்சமமாக சொல்லி காட்டுறோன்னு நினச்சிடாதீங்க. ஏன்னா நிஜமாகவே வெற்றியாளர்கள் இங்கே பல செய்து காட்டிவிட்டு இங்கே வந்திருக்கிறார்கள். அவங்க உங்களுக்காக எங்களை மாதிரி நடித்து காட்டுறாங்க. உங்களுக்கு நாங்கள் செய்கிற வேலையை உங்களுக்காக அவங்க செய்து காட்டுகிறார்கள். இப்பொழுது அதை ஆரம்பிக்கலாம். மே 1ஆம் தேதி, ஆகஸ்ட் 15, அக்டோபர் 2, ஜனவரி 26, இந்த 4 நாட்களும் கண்டிப்பாக இந்த கிராம சபை நடந்தே ஆக வேண்டும் என்பது சட்டம். அது நடக்கவில்லை என்பது நடப்பு. அதை மாற்ற வேண்டும், மீண்டும் அந்த சட்டத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பது நம்முடைய கடமை. இப்போ ஒவ்வொருத்தையும் இந்த கிராம சபை முடிஞ்சதும் கலெக்டருக்கு ஒரு லெட்டர் போகும். ஆனால் இந்த கிராம சபையே நடக்கலைங்கும் போது நடத்துங்கன்னு ஞாபகப்படுத்துறதுக்கு ஒரு லெட்டர். அதை என்னங்க என்ன இந்நேரம் இந்த கடிதங்கள் அந்தந்த மாவட்ட கலெக்டருக்கு போய் அடைந்திருக்கும், சென்று அடைந்திருக்கும். ஏதாவது போஸ்டல் டிலே எதுவும் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால மக்கள் நீதி மையத்தை சார்ந்த பிரதிநிதிகளும் இதை கையில் எடுத்துக்கொண்டு போய் மீண்டும் ஒரு முறை ஒரு வழிமொழிதல் மாதிரி அதை கொண்டு போய் அவங்களுக்கு மறுபடியும் சமர்ப்பிப்பார்கள் அந்த மாவட்ட ஆட்சியாளரிடம். இது நடந்து கொண்டிருக்கிறது. இந்நேரம் இன்னைக்கு போய் சேர்ந்திருக்கோம் அவங்களுக்கு. ஸோ நம்முடைய இந்த சிறு புரட்சி துவங்கிவிட்டதாகவே நீங்கள் முடிவு செய்து கொள்ளலாம். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நடக்கிற கிராம சபை கூட்டத்துக்கு நம்ம ஊரை சேர்ந்த சுமதி அம்மா தலைமை தாங்கணும்ன்ட்டு முன்மொழிகிறேன். அதை நான் வழிமொழிகிறேன். கூட்டம் தொடங்கப்படும், கணக்கு வழக்குகள் வாசிக்கப்படும். நீ எங்கப்பா வர்ற? நானும் கலந்துக்கணுமா? உட்கார. அந்த உட்காந்துருக்க ஆளுலாம் பார்த்தியா இல்லையா? ஒரு நிமிஷம் இருங்க. இல்லை, அவர் உட்காருவாருங்க. அது நீங்கள் ஏங்க இந்த பஞ்சாயத்தில் உங்களுக்கு ஓட்டு இருக்குங்களா? ஆமாங்க. அப்போ உங்கள் ஜாதியை பற்றி கவலை இல்லைங்க, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கிறத பற்றி கவலை இல்லைங்க, சரி, நீங்கள் எவ்வளோ பெரிய பணக்காரங்கிறத பற்றி கவலை இல்லைங்க. சரிங்க சரிங்க. அந்த கேள்வியை நம்ம கேட்கக்கூடாதுங்க. நம்ம அவர் இங்கே சமமாக உட்காந்துருக்கணும். இப்போ நம்மெல்லாம் தரையில் உட்காந்துருக்கிறதுக்கு காரணமும் அதுதான். இதில் மேலே கீழேங்கிறது எதுவுமே கிடையாதுங்க. இது சமமாக நாம் உட்கார்ந்து எடுக்கிற ஜனநாயக முடிவு. அவரை அனுமதிக்க வேண்டியது நம்ம கடமை. எங்கே இடம் கிடைக்குதோ உட்காந்துங்க. நன்றிங்க. நன்றி. சரி.
கையெழுத்து வாங்கிக்கிறேன் ஐயா உங்களாண்ட. என்னது வீட்டுக்கிட்ட வந்து கணக்கெலாம் சொல்லி நான் கையெழுத்து வாங்கிக்கிறேன் உங்களாண்ட. கூட்டத்தில் வைக்காம தனியாக வீட்டில் வந்து கையெழுத்து வாங்குற வேலையெல்லாம் நிப்பாட்டிக்கும். சரிங்க. வரவு செலவு ஊர் பொதுவில் உண்மையாக ரகசியம் இல்லாமல் வெளிப்படையாக எல்லார் முன்னாலையும் இப்போ வாசித்து காமிக்கணும். வாசித்து காமிங்க. சரிங்க ஐயா. அந்த வரவு செலவு கணக்கு சொல்கிறேன். ஊராட்சியின் வரவுகள் வீட்டு வரி 45,000 ரூபாய், நிறுவன கட்டட வரி 9,25,000 ரூபாய், தொழில் வரி 6,30,000 ரூபாய், மனையின் பிரிவு ஒப்புதல் 50,000 ரூபாய், ஏலத்தொகை 3,000 ரூபாய், தண்ணீர் வரி 20,000 ரூபாய், நிறுவன லைசன்ஸ் வரி 35,000 ரூபாய், வரவு மொத்தம் 17,08,000 ரூபாய். கிராமத்தின் செலவுகள் மின் மோட்டார் பராமரிப்பு 2,75,000 ரூபாய், தெருவிளக்கு பராமரிப்பு 3,35,000 ரூபாய், ஊராட்சியின் மின் கட்டணம் 1,00,000 ரூபாய், கைப்பம்பு பழுது பார்த்தல் 40,000 ரூபாய், சாலைகள் பராமரித்தல் 4,00,000 ரூபாய், குடிநீர் பராமரித்தல் 3,50,000 ரூபாய், பூங்கா பராமரித்தல் 75,000 ரூபாய், குப்பைகள் அகற்றுதல் 75,000 ரூபாய். மொத்த செலவுகள் 13,40,000 ரூபாய். ஊராட்சியின் இருப்பு தொகை 3,68,000 ரூபாய். என்னப்பா கையில் காசு வச்சிருக்கிற அளவுக்கு வரவு செலவு பண்ணியிருக்காங்க. சம்மதமா? சம்மதம். தலைவர் சொல்லுங்க. தீர்மானங்கள் இந்த வருஷத்துக்கு என்ன தேவைன்றது நம்ம கிராமத்தில் தீர்மானங்களை நிறைவேற்றுதல். அம்மா போன வருஷம் நம்ம கால்லேருந்து ஊருக்குள்ளே அந்த வந்துச்சா இல்லையா, கால் வாய்க்கால் வந்துச்சா இல்லையா, அது நேரம் நம்ம பெரிய கம்மாயில் நிறைஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. அதை நம்ம தூர் வராமல் விட்டு சேரும் சகதியமாக புல் முளைச்சி இப்போ 10ஆவதுக்கு வேலி காத்தான் வேற கம்ப்ளீட்டாக மூடிடுச்சு. அது போன வருஷமே போன கூட்டத்திலே நான் சொன்னேன், அது இது எப்படியாவது பண்ண இல்லைன்னா கம்மாயில் தண்ணி வரலன்னு சொல்லிவிட்டு நம்ம ஊருக்காரங்க பூரா ஆளாளுக்கு வேலி போட்டு அவங்களுக்கு பிடிச்ச காய்கறியை விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. தண்ணி நீர்நிலை நமக்கு இல்லாமல் போயிடும். இது நீர்நிலை மேம்பாட்டு திட்டம் நம்ம கிராம சபை இதிலே இருக்குது, அரசாங்கத்தில் இருக்குது. அதன் அடிப்படையில் நீங்கள் அதை இது முக்கியமாக தீர்மானம் எடுத்து இந்த கூட்டத்தில் நிறைவேற்றி தரணும்னு கேட்டுக்கிறேன். வணக்கம். போன வருஷமே நம்ம தீர்மானம் போட்டிருக்கிறோம், விடுபட்டு போயிடுச்சு. அதனால் மறுபடியும் இந்த கிராம சபை கூட்டத்தில் இந்த கால்வாயை தூர் வர்றதுக்கான தீர்மானம் நிறைவேற்றப்படும். இன்னொரு ஆகஸ்ட் 15க்குள் தீர்மானம் நிறைவேற்றப்படும். நன்றிம்மா. அம்மா, இப்போ பொம்பளைங்களுக்கு கக்கூஸ் இல்லாமல் இருக்குது, உங்களுக்கே நல்லா தெரியும். அது இந்த வருஷத்தில் தீர்மானம் கொஞ்சம் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆமாம்மா, அது ரொம்ப முக்கியம்தாம்மா. அதோட இந்த பள்ளிக்கூடத்துக்கு போகிற பெண் குழந்தைங்க ஒதுங்க இடம் இல்லாமல் நாலு முழுக்க பாவம் அவஸ்தைப்பட்டுட்டு கிடக்குங்க. அதுக்கும் சேர்த்து ஒரு வழி பண்ணினீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். பெண்களுக்கு பொது கழிப்பிடம் கட்டி குடிநீர் தண்ணியோடு சேர்ந்து கழிப்பிடம் கட்டி தர்றதுக்கு இந்த கிராம சபை தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. பள்ளி குழந்தைகளுக்கும் கழிவறை கட்டி தண்ணியோடு சேர்த்து தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. வணக்கம்மா. நம்ம ஊரில் இருக்கிறது 5வது வரைக்கும் தான் ஸ்கூலு. அந்த ஸ்கூலும் சரியாக மாணவர்கள் கிடையாது. ஏதோ போகிற மாணவர்களும் சரியாக படிக்க முடியாத அளவுக்கு பக்கத்துலேயே ஒயின் ஷாப் இருக்குது, அங்கே பூரா தனியாக போட்டு இங்கே படுத்துக்கிறாங்க. அது அதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னு இந்த கிராம பொதுமக்கள் முன்னாடி நான் தெரிஞ்சுக்கிறேன். தம்பி, அதெல்லாம் மாற்ற முடியாது, அதெல்லாம் கோட்டையில் முடிவு பண்ணணும். இல்லை இருங்க, அப்படி சொல்லிடாதீங்க. எல்லாமே கோட்டையில் முடிவு பண்ணணும்னா கிராம பஞ்சாயத்து எதுக்கு? இந்த கோட்டையும் சட்டசபையும் வர்றதுக்கு முன்னாடியே இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இதை மறுபடியும் வலியுறுத்தி இப்ப கிராம சபைகளின் பலத்தை வலியுறுத்துறதுக்கு தான் அது. இங்கேயும் நம்ம சந்தேகப்பட்டு கோட்டையில போய் கேட்டுக்கங்கன்னா கோட்டை கொஞ்சம் ஓய்வு எடுக்கட்டும், கிராமங்கள் தங்கள் வேலையை செய்யட்டும். அது கோட்டைக்கும் நாம் செய்யும் உதவியாக இருக்கும். அதனால அவங்க எல்லா முடிவையும் எடுத்துட முடியாது. நான் இன்னொன்று சொல்றேன், கிராமத்தில் ஒரு முடிவு எடுத்து, அதுவும் உங்க கிராமத்தை, இது உங்க கிராமம், அங்க குடிக்கணுமா வேணாமா? நீங்க குடிப்பீங்களா மாட்டீங்களா?
ஐயா சத்தியமாக குடிக்க மாட்டேங்கய்யா. அப்புறம் உங்களுக்கு சொல்ல அருகதையும் இருக்குது, உரிமையும் இருக்குது. அப்படி குடிச்சே தீருவேன்னு இருக்கிறவங்க கொஞ்சம் தூரமாக போய் குடிச்சிட்டு வரட்டும், வீட்டுக்கு தவழ்ந்து வரட்டும், அது அவங்க இஷ்டம். ஆனால் மக்கள் எடுக்கிற முடிவை ஒத்துக்கிட்டே ஆகணும். உங்களுக்கு நீதிமன்றம் ஒத்துழைக்கும் என்பதற்கு முன்னுதாரணம் நிறைய இருக்கிறது. அரசுடன் ஒரு இது போட்டு ஒரு கேஸ் போட்டு இங்கே ஆவடின்னு நினைக்கிறேன், புத்தமாக்கம் பஞ்சாயத்தில் குப்பையெல்லாம், நகரத்து குப்பையெல்லாம் கொண்டு போய் அங்கே கொட்டுறதா இருந்துச்சு. அவங்க மறுத்துருக்காங்க. அரசு கேஸ் போட்டிருக்கு அவங்க பேரில். பதிலுக்கு இவங்க கேஸ் போட்டு இப்போ இவங்க ஜெயிச்சுட்டாங்க. குப்பையை எங்கே கொட்டணுங்கிறது இப்போ புரிஞ்சிருக்கும் அரசுக்கு. இது இந்த குத்தம்பாக்கம் கிராமம்ங்கிற ஒரு கிராமம் எடுத்த தீர்மானத்தினால அரசு செயல்பட வேண்டி வந்தது. இது எல்லா கிராம பஞ்சாயத்துக்கும் பொருந்தும் என்பதற்கு முன்னுதாரணமும் ஒரு உதாரணமும். அது நல்லா சொன்னீங்க ஐயா. அப்போ இதே நிறைவேற்றிருங்க. நம்ம குழந்தைங்க படிக்கிற ஸ்கூல் முன்னாடி மதுபான கடை இருக்கிறத நம்ம எல்லாருமே சேர்ந்து இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடாது, அகற்றணும் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவெடுத்துருக்குறோம். நம்ம குழந்தைங்க படிக்கிற பள்ளிக்கூடம் கோயில் மாதிரி. அதனால் அந்த கோயில் பக்கத்தில் இந்த மாதிரி இருக்கலாமா, கோயில் பக்கத்தில் கூட இருந்திருக்கலாம், ஆனால் பள்ளிக்கூட பக்கத்தில் இருக்கக்கூடாதுன்றதை முன் வச்சு நம்ம அனைவரும் இந்த கிராம சபையில் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றுறோம். கரெக்ட். அவங்களுக்கு மனசுல வந்ததை பட்டுன்னு சொல்லிட்டாங்க அவங்க, அவ்வளவுதான். வேற ஏதாச்சும் இருக்கா? அம்மா இங்க ஒரு விஷயம் இருக்கு. சொல்லுங்க ஐயா. நம்ம ஊர் அந்த ரெட்டப்பனைக்கு தெக்கிட்டு இருக்கு பாருங்க, அது பக்கத்துல ஏதோ தொழிற்சாலை 10 கோடி 20 கோடிக்கு போட போறாங்க. ஏதோ வானந்தோட்டம் வந்திருக்காங்களாம். இது நம்ம கிராமத்துல எதுவும் கருத்தும் கேட்கல, ஒன்றும் கேட்கல. இப்படி இனிமே இதே மாதிரி போடுறதா இருந்துச்சுன்னா, தொழிற்சாலை எதுவும் அமையதா இருந்ததுன்னா, அந்த தொழிற்சாலை கிராமத்தை விவசாயத்தை நம்மளாம் விவசாயத்தை நம்பி தான் இருக்கோம்மா. கண்டிப்பா. அதனால எந்த தொழிற்சாலை வந்தாலும் கிராம விவசாயத்துக்கு பாதிப்பு உண்டு பண்ணுமா என்பதை நம்ம கிராமத்தில் சிறப்பு கிராம சபை கூட்டத்தை கூட்டி கருத்து கேட்டுட்டு தான் எந்த தொழிற்சாலையும் வரணும். எந்த பாதிப்பு இல்லைன்னா போடட்டும். ஐயா நீங்கள் ஒரு இடத்துல சொல்லணும், இப்போது அவங்க தொழிற்சாலை ஆரம்பிச்சிருந்தாலும் பரவாயில்ல, நம்ம கிராமத்தில் நம்ம கிராம சபை ஒப்புதல் இல்லாமல் அவங்க தொழிற்சாலை ஆரம்பிச்சிருந்தாலும் நம்ம கிராம சபை ஒப்புதல் பெற்று அவங்க இந்த தொழிற்சாலை அகற்றணும்னு சொன்னாலும் அகற்றிடலாம். அதனால் நம்மளோட ஒத்துழைப்போடு தான் அந்த தொழிற்சாலை இருக்கணும். இருக்கிறதும் இல்லாத நம்ம முடிவு தான். ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் சொன்னாங்க. நாம் ஏதோ இப்போ நடக்கக்கூடிய ஒரு புரட்சியை நோக்கித்தான் பேசி கொண்டிருக்கிறோம் நினைக்கிறாங்க. தொழில் வளர வேண்டும் என்பதில் கிராமங்களுக்கும் ஆசை இருக்கிறது, ஒரு ஆர்வம் இருக்கிறது. ஆனால் உயிரை கொடுத்து அந்த தொழிலை வளர்க்க வேண்டிய கடமை எந்த கிராமத்துக்கும் கிடையாது. அது குமார் ரெட்டியாபாளையமாக இருந்தாலும் சரி, குமார் ரெட்டியாபுரமாக இருந்தாலும் சரி, வேறு எந்த கிராமமாக இருந்தாலும் சரி, இந்த பலத்தை அவர்கள் உணர்ந்து கொண்டிருந்தால் இவ்வளவு தூரம் நாம் போராட வேண்டி வந்திருக்காது. இப்போ நடந்து கொண்டிருக்கும் போராட்டம் ஏற்கனவே முடிந்து போயிருக்கும். தொழிற்சாலை பற்றி தீர்மானமும் இந்த கிராம சபையில் நம்ம அனுமதி இல்லாமல் அவங்க தொழிற்சாலை கட்டுறதை நிறுத்துகிறோம். நம்ம அனுமதி பெற்று அது நமக்கு இது நம்ம கிராமத்துக்கு அது தேவையா அப்படின்னு நம்ம கிராம சபை முடிவெடுத்து அந்த தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. மிக குறுகிய நேரத்தில் ஒரு மாதிரி கிராம சபையை அவரது ஆலோசனையின்படி நாங்கள் நடத்தி காட்டியிருக்கிறோம். இதில் பங்கேற்கிறவர்களுக்கான வழிமுறைக்காகவும் எப்படி பங்கேற்க வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது சம்பந்தமாகவும் இது தொடர்பாக மேலும் சில செய்திகளையும் தலைவர் விளக்குவார். வணக்கம், என்னுடைய பெயர் மூர்த்தி. நான் சேலம் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிறேன். இந்த கிராம சபையில் ஒரு புதிய 2 தீர்மானத்தை நான் முன்மொழியிருக்கிறேன். அது சபையினுடைய ஒப்புதலுக்கு முன்னாடி வைக்கிறேன். முதல் தீர்மானம், இப்போ நம்ம தமிழ்நாட்டில் 7 கோடி பொதுமக்கள் இருக்கிறோம். அரசு முதலமைச்சர் முதலான அரசு ஊழியர்கள் 15 லட்சம் பேர் இருக்கிறாங்க. இவர்கள் நமக்கு ஜனநாயக அமைப்பில் இவங்க நம்மளுடைய வேலைக்காரர்கள். நாம் தான் 7 கோடி மக்கள் தான் எஜமானர்கள். அதனால் இந்த சபையில் நான் முன்வைக்கிற முதல் இது, இனி இந்த கிராமத்திலிருந்து அரசு முதலமைச்சர் உள்ளான 15 லட்சம் அரசு ஊழியர்களுக்கு எந்த கடிதமோ விண்ணப்பங்களோ எழுதப்பட்டால் எனது வேலைக்காரருக்கு என்று தொடங்கி எழுத வேண்டும். அந்த கடிதத்தை முடிக்கும் பொழுது உங்களின் எஜமானர்களில் ஒருவன் என்று முடிக்க வேண்டும். அடுத்தபடியாக இல்லை, அது நன்றிங்க. அது உங்களுக்கு
ஓகே ஐயா இன்னொன்று சொல்லி முடிச்சிருங்க. இன்னொன்று சொல்லுங்க. 30,000 கையெழுத்துக்கள் வாங்கி கல்லூரி மாணவர்களிடம் வாங்கி முதலமைச்சருக்கு எனது வேலைக்காரர் என்று கடிதம் எழுதி அதற்கு எனக்கு பதிலும் வந்திருக்கிறது. அந்த பதில் என்னிடம் இருக்கிறது. இது மாதிரி அழைப்பதில் எங்களுக்கு பிரச்சனை இல்லை என்று அரசாங்கம் சொல்லியிருக்கிறது. நன்றி நன்றி. அரசுக்கு நன்றி சொல்ல வேண்டி வரும் என்று இவ்வளவு சீக்கிரம் நன்றி சொல்ல வேண்டி வரும் நான் நினைக்கவே இல்லை. இன்னொரு தீர்மானம் இருக்குதுங்க ஐயா. இதுதான் கிராமத்துடைய பலம். அது எங்கிருந்து வருதுங்கிறத பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களும் ஒத்துக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி மந்திரிகளை சிவில் சர்வன்ட்ஸ்னு சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு இது உண்டு. மந்திரிகள்லாம் சிவில் சர்வெண்ட் இல்லைன்னு என்னை கேட்டால் நாம் எல்லாருமே சர்வன்ட்ஸ் தான். அதில் அவங்க ஒருத்தங்க நாம் தேர்ந்தெடுத்த நாமளும் வேலைக்காரர்கள் தான். இதில் எனக்கு ஒரே ஒரு மறுதளிப்பு என்னன்னா, நாமளும் எஜமானர்கள்ங்கிறத நம்ம ஒரு சட்ட அமைப்பு எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் சொன்னால் மன்னர்களை ஒழிப்பது தான் நம் கடமை. மறுபடியும் நாம மன்னராகி எஜமானம் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம வேலையாளவே இருப்போம். அவங்களும் அதுதாங்கிறத ஞாபகப்படுத்துவோம். தம்பின்னு கூப்பிடுங்க, அண்ணன்னு கூப்பிடுங்க, வயசுக்கு ஏற்ற மாதிரி. அவ்வளவுதான். என் சக வேலையாளுக்கு, என் சக ஊழியனுக்கு அது இன்னும் நல்லா இருக்கு. அந்த மரியாதை கொடுத்துருவோம். அதாவது அவங்க மரியாதை கட்டத்தனமா ஊழல் பண்ணாலும் நாம மரியாதை இழக்கக்கூடாது. இதுதான் என்னுடைய வேண்டுகோள். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி கிராம பஞ்சாயத்துகள் நடக்காவிட்டால், இங்க நடக்கலைங்கிறத நீங்க தயவு செய்து மக்கள் நீதி மையத்துக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. அவர் சொன்னார் இல்லையா, அந்த ஊழியனாக இருந்து மக்கள் நீதி மையம் அந்த ஊழியர்களுடன் பேச்சு நடத்தும். அப்ப ஊழியர்களுடைய ஊழியர் பேசி முடிச்சு பண்ணிக்கலாங்கிறது தான் சொல்றேன். இதுல யாரும் தனியா கொம்பா ஏறி நிக்க வேண்டாம், கொப்பில் ஏறி நிக்க வேண்டாம். ஏன்னா அது என்ன மரம்னு தெரியாம கொப்பை பிடிச்சி தொங்கப்படாது. ஆக இதுல இன்னொரு விஷயம் என்னங்கிறத சொல்றேன். நீங்க இது நமக்கு இந்த உரிமை எங்கே வழங்கப்படுகிறது என்றால், ஆர்டிகல் 243 என்ற ஒரு சட்ட அமைப்பின்படி நமக்கு இந்த உரிமை இருக்கிறது. கொஞ்சம் கண்ணை இடுக்கிட்டு அந்த நம்பரை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுக்குள்ள 234 தெரியும். இந்த 243 வச்சு இந்த 234 வேலை செய்ய வைக்கலாம். வேலையை செஞ்சுட்டா அப்புறம் அவரை என்னவா வேணா கூப்பிட்டுக்கலாம். நம்ம இப்ப அதை விட அதிகமாலாம் கூப்பிட்டு இருக்காங்க மக்கள். ஆக அது நடக்கவில்லை என்றால் சொல்ல வேண்டிய கடமை இங்கு இருக்கிறது. இதே மாதிரி எங்களுடைய ஆசை, இது பேராசைன்னு கூட சொல்ல மாட்டேன், உங்களுடைய முயற்சிகளினால் உங்களை பார்த்து நகரத்துக்காரர்கள் ஆசைப்படும் ஒரு விஷயம், இதே மாதிரி கிராமங்களுக்கு கொடுக்கப்பட்ட பலம் நகரங்களில் இருக்கும் வார்டுகளுக்கும் கிடைக்க வேண்டும். ஏன்னா ஒவ்வொரு மல்டி ஸ்டோரி கட்டடமும் ஒரு சின்ன கிராமத்துக்கு சமம். அத்தனை பேர் இருக்கிறார்கள். அதுல அவங்க ஏதோ தண்ணி வரலன்னு அங்க சொசைட்டி செக்ரட்டரி கிட்ட சொன்னா போதும்னு நினைக்கிறாங்க. ஓகே, அது பிளாட்டுக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சுக்காம ஒரு அடி அப்படி ரோட்ல கால் எடுத்து வச்சீங்கன்னா பாக்கி கோட்டை வரை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது எங்க கடமை. நீங்க அந்த ஒரு அடி எடுத்து வைங்க நகரத்தில் இருக்கிறவங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், 5 வருஷத்துக்கு ஒரு தடவை அடிக்கணக்கெல்லாம் பார்க்காம அந்த ஓட்டுச்சாவடி வரலும் நடந்து போயிட்டு வந்துருங்க. கார்ல போங்க, பறந்து போங்க, என்ன வேணா பண்ணுங்க. கண்டிப்பா போகணும். அதை நீங்க நகரத்து மக்கள் செய்யணும். நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க. கிராமத்தில் நடந்தா அவங்க வெயில் பார்க்காம மழை பார்க்காம போய் செஞ்சுட்டு வந்துடுறாங்க அந்த கடமையை. அந்த கடமை உணர்வு இங்க நகரத்திலையும் வர வேண்டும். அதற்கு இந்த மாதிரி சபைகள் நகரத்திலும் அமைய வேண்டும் என்று குரல் கொடுக்கிறது அது நகரத்துக்காரர்கள் செய்ய வேண்டும். இல்லை என்றால் அதற்கும் குரல் கிராமத்தில் இருந்து வரும். அதை மக்கள் செய்வார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இதுல ஏன்னா எதுவுமே ஒத்திய பார்த்து வந்ததில்லை, ஞாபகம் மறந்து போச்சுன்னா ஞாபகப்படுத்துவாங்க, தப்பா நினைச்சுக்காதீங்க. இதுல இன்னொன்று என்னன்னா, கேரளால இந்த மாதிரி கிராம பஞ்சாயத்துகளை செய்யணும்னு வலியுறுத்தி இருக்காங்க.
எதுக்கு எடுத்தாலும் கேரளாவே உதாரணம் காட்டுறீங்களேன். வேற ஸ்டேட்லேயும் அதை செஞ்சிருந்தா அவங்கள உதாரணம் காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் நான். ஒரு 300 கிலோமீட்டர் தூரத்தில் இப்படி ஒன்று நடந்துட்டு இருக்கு. அந்த ஒரு காற்றாவது நமக்கு அடிக்காதா என்பதுதான். இங்கிருந்து அடித்த காற்று அதில் பயன்பெற்றிருக்கிறார்கள் கேரளாக்காரர்கள். வைக்கம் வீரர் என்று பெரியாரை போற்றுவது அவர்கள். இங்கிருந்து அடித்த காற்று தான் அது. அதனால் அங்கேருந்து கொஞ்சம் காற்று வாங்கிக்கலாம் நம்ம, நல்ல காற்று என்று தோன்றும் பொழுது. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கிராம பஞ்சாயத்து அங்கே வந்து இந்த மாதிரி நமக்கு மொத்தம் 12,524 கிராமம் இருக்குது. அங்கே வந்து 1000 சொச்சம் கிராமங்கள் தான் இருக்குது. அதனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, டக்குன்னு அரசு வந்து இந்த பஞ்சாயத்து தலைவர்களுக்கும் அதன் உதவியாளருக்கும் ஒரு ஊதிய தொகையை முடிவு பண்ணிட்டாங்க. அது இங்கே செஞ்சால் நல்லா இருக்குங்கிறது எங்களுடைய ஒரு கோரிக்கை. இதை அரசு செய்ய வேண்டும். எம்எல்ஏக்கள் ஊதியத்தை முடிவு செய்யும் பொழுது அந்த மாதிரி ஒற்றுமை நம்ம சட்டசபையில் பார்த்திருக்கவே முடியாது. அப்படி எல்லாரும் சந்தோஷமாக ஒன்று கூடி அந்த முடிவை எடுத்தார்கள். அது லட்சக்கணக்கில், இது அவ்வளவு வேண்டியிருக்காது. இது மக்கள் நலனுக்காக செய்யப்படும் விஷயம். இவர்களுக்கு ஊதியம் வாங்கி கொடுப்பது என் கடமையாக நான் நினைக்கிறேன். கிடைத்தால் அது உங்களுக்கு கிடைத்த பெருமையாக நினைக்கிறேன். நான் செய்ய வேண்டிய கடமை தான், அதுக்கு மேலே ஒன்றும் செய்யலை. நான் அதையும் நினைப்படுத்த வேற ஏதாவது விட்டேன்னா, இந்த மாதிரி பாம்ப்ளெட்ஸ் விநியோகம் இங்கேயும் பத்திரிகைக்காரர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் நீதி மையத்தால் ஆன முயற்சி இது. இது கிராமங்களுக்கும் இது விநியோகப்படுத்துகிறது. மக்கள் நீதி மையத்தை சார்ந்த உறுப்பினர்களும் தொண்டர்களும் இதை கொண்டு சேர்ப்பார்கள். கிராமத்திற்கு ஒரு விழிப்புணர்வு வர வேண்டும் என்று பல கிராமங்களுக்கு வந்துவிட்டது. பல கிராமங்களுக்கு வரவிடாமல் தடுத்து கொண்டிருக்கிறார்கள். சில கிராமங்களுக்கு வர வேண்டும். இது வரும் என்ற நம்பிக்கையில் தான் இங்கே எல்லோருமே கூடியிருக்கிறார்கள். அவங்களுக்கு வேலை இருக்கு. இந்த பாம்ப்ளெட் வந்து எல்லா ஊருக்கும் போயிடுச்சு. இனிமே அனுப்ப போறாங்கிறதுல எல்லா ஊருக்கும் போயிடுச்சு. விநியோகம் நடக்க வேண்டும். இப்ப இந்த கிராம சபை நடப்பதற்கு எங்களுக்கு முன்மாதிரியாகவும் ஒத்துழைப்பும் கொடுத்த சட்ட பஞ்சாயத்து என்ற ஒரு கூட்டம் இருக்கிறது. இவர்களைப் போல் பலர் இருக்கிறார்கள். எங்களுக்கு தெரிஞ்ச உறவு, கிட்டத்து உறவு இவங்களாம். அதனால இவங்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இவர்கள் போன்ற பலர் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதான் உள்ளாட்சி உங்களாட்சி அப்படிங்கிற இதில் பண்ணிட்டு இருக்காங்க. அதை படிச்சுட்டு தான் இந்த எண்ணமே எங்களுக்கு வந்தது. அவரும் பேசுவார். கடைசியாக எங்களுடைய உறுப்பினர் சௌரி அவர்கள் நன்றி சொல்வார்கள். அதற்கு பிறகு நாம் பேசிக்கொள்ளலாம். பஞ்சாயத்து ராஜ் நாளில் இந்த ஒரு கிராம சபையை ஏற்பாடு பண்ணியிருக்கிற மக்கள் நீதி மையத்திற்கு சட்ட பஞ்சாயத்து சார்பில் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா சுதந்திரம் அடைந்து 45 ஆண்டுகள் கழித்து தான் இந்த சட்டமே நிறைவேறியிருக்குது. 1993 25 ஆண்டுகள் இந்த சட்டம் நிறைவேறியும் இன்றும் நாம் மாதிரி கிராம சபை நடத்த வேண்டிய ஒரு அவல நிலையில் தான் நம்ம இருக்கிறோம். இன்னைக்கு சைனாவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சர்வாதிகார நாடுன்னு சொல்கிறோம். அங்கே கிராம சபைக்கு அதிக அதிகாரமும் நிதியும் கொடுக்குறாங்க. ஆனால் உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடுன்னு சொல்லக்கூடிய இந்தியாவில் நிதியும் கொடுப்பதில்லை, அதிகாரமும் கொடுப்பதில்லை. மாநில அரசு மத்திய அரசுலேருந்து அதிகாரத்தை கேட்பாங்க. ஆனால் மாநில அரசு வந்து 3வது அரசாங்கமான உள்ளாட்சிக்கு வந்து அந்த அதிகாரத்தை கொடுக்கறதுக்கு மறுக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரியான ஒரு சூழலில் சட்ட பஞ்சாயத்தகம் தொடர்ச்சியாக பல விஷயங்களை இதை எடுத்துகிட்டு போகிறோம். இந்த ஆலோசனைகள் சொல்லும்போது இந்த பசங்கள்டேருந்து நம்ம எடுத்துவோமா அப்படிலாம் இல்லாமல் யார்கிட்ட இருந்தும் நல்ல விஷயம் வந்தாக்கா நாங்கள் உள்வாங்கிக்கிறோம் அப்படிங்கிற சொல்லக்கூடிய மக்கள் நீதி மைய தலைவர் அவர்களுக்கும் திரு கமல்ஹாசன் அவர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் அதை உள்வாங்கக்கூடிய அந்த பொறுப்பாளர்களுக்கும் சட்ட பஞ்சாயத்து இயக்கத்தின் சார்பில் நாங்கள் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா இந்த விஷயங்கள் வந்து இன்னைக்கு வந்து கமல் அவர்கள் சொல்லியிருக்கிறார், தமிழகம் முழுவதும் ஒரு கிராம சபைனா என்ன அப்படிங்கிற ஒரு மக்கள் இப்போ ஒரு கேள்வி கேட்குறாங்க. நாளைக்கு வந்து அவர் சொன்னது மாதிரி ஊழல் வந்து உடனடியாக நம்ம வந்து தடுக்க முடியாது, குறைப்பு ஆரம்பிப்போம், அப்புறம் தடுப்போம், அப்புறம் வந்து இல்லாமல் செய்வோம், ஒழிப்போம் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் இன்னைக்கு துவங்கியிருக்கிறாங்க. நாங்கள்
சட்ட பஞ்சாயத்துக்கு சார்பில் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம். எங்களால் முடிந்த விஷயங்கள் இது வந்து மக்கள் நீதி மையம்னு கிடையாது. யாரெல்லாம் இந்த மாதிரியான பயிற்சியெல்லாம் கேட்குறாங்க நாங்கள் தொடர்ச்சியாக 7-8 வருஷமாக கொடுத்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இங்கே கொடுத்துருக்குறோம். இது வந்து ஒரு சின்ன பசங்க இந்த இயக்கம் நடத்திட்டு இருக்கிறாங்க, இவங்க சொல்லி நம்ம கேட்குறதா அப்படின்னு இல்லாமல் ரொம்ப சந்தோஷமான விஷயம். யார்கிட்ட இருந்து நல்ல விஷயம் வருதோ நாங்கள் அதை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்குறோம் அப்படின்னு முன் வந்திருக்கிற மக்கள் நீதி மையத்திற்கு பாராட்டு தெரிவித்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். இங்கே ஒரு விதை ஊன்றப்பட்டுள்ளது, ஒரு புயல் மையம் கொண்டுள்ளது. இந்த நாள் உண்மையிலேயே ஒரு அமைதியான புரட்சியினுடைய ஆரம்பமாகவே மக்கள் நீதி மையம் பார்க்கிறது. இன்னொரு புரட்சி தொடங்கிவிட்டது. கிராமத்தை நோக்கி எங்களுடைய பயணமும் தொடங்கிவிட்டது. ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கிற ஒவ்வொரு விவசாயியினுடைய வீடுகளிலையும் அவருடைய வாழ்க்கையிலையும் ஒரு மாற்றத்தை உண்மையாலேயே உளப்பூர்வமாக நாங்கள் உருவாக்க ஆசைப்பட்டிருக்கிறோம். நம்மவருடைய வழிகாட்டுதலில் ஒவ்வொரு கிராமத்திலையும் இந்த நிகழ்வு ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி ஒவ்வொரு கிராமத்திலையும் மக்கள் நீதி மையத்தின் சார்பாகவும் மக்கள் நீதி மையத்தை தொடர்புடையவர்கள் அவர்கள் அந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று அவர்கள் அந்த கிராமத்தினுடைய உறுப்பினராக அந்த கடமையை அவர்கள் நிச்சயம் செய்வார்கள். அந்த வகையில் அதற்குண்டான அத்தனை ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. எங்களுக்கு இந்த நிகழ்ச்சியை தொடங்குவதற்கு சட்ட பஞ்சாயத்து இயக்கத்தை சார்ந்த திரு சிவலங்கோ, பிரசாத் மற்றும் மற்ற நண்பர்கள் எல்லாம் நல்ல ஆலோசனை வழங்கினார்கள். அந்த வகையில் அவர்களுடைய ஆலோசனை கேட்டு அவர்கள் சொன்னது போலவே யார் ஆலோசனை சொன்னாலும் எப்படிப்பட்ட ஆலோசனைகளும் மக்கள் நலன் வளமான தமிழகம் என்ற கொள்கையில் அவர்கள் யார் சொன்னாலும் அந்த விஷயத்தை நம்மவர் அவர்கள் கேட்டு அதை முன்னெடுத்து செல்லக்கூடிய ஒரு வழிகாட்டுதலையும் தலைமையும் எங்களுக்கு தந்து கொண்டிருப்பதை குறித்து அவருக்கும் எங்களுடைய உண்மையான ஆழ்ந்த உங்கள் சார்பாகவும் ஒரு நன்றியை அவருக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். 8 கிராமங்களை தத்தெடுத்து கிராமங்களை வளர்க்கறதை பற்றி சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி கிராமங்களை தத்தெடுக்கிறதா முயற்சி பண்ண பல பணக்காரங்க பல பேர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்க ஏரியை தூர்வாடுறது, குளங்கள் இது பண்ணுறது அப்படின்னு சொல்லி பொதுவாக எல்லாரும் பேசக்கூடிய விஷயங்கள் செஞ்சுருக்காங்க. இது நியாயமாக தேவைப்படுறது தான். ஆனால் இது மட்டுமே போதுமான விஷயங்கள் அல்ல. ஒரு கிராமத்தில் விவசாயியுடைய பொருளாதாரத்தை முன்னேற்றணும் அப்படின்னா ஒரு சில ஆண்டுகளுக்கு பிறகு அந்த கிராமத்துடைய தேவைகளை அந்த கிராம மக்களே பூர்த்தி செஞ்சுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பொருளாதாரத்தை முன்னேறதுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன கருத்து சொல்லிடுறேன், ஒரு 2 நிமிஷம். ஒரு மூட்டை நெல் 900 ரூபா, 950 ரூபா, 980 ரூபா, 1000 ரூபாய்க்குள்ளே விற்கிது. சாதாரணமாக சாப்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய நெல். அதில் அரிசி ஆக்கணும்னா 27 கிலோ 62 கிலோ மூட்டையில் 27 கிலோ 28 கிலோ அரிசி இருக்கும். அந்த அரிசியை ஒரு சிப்பமாக்கி 25 கிலோ சிப்பமாக்கினா 1300 1250 ரேட்டு வருது. இதை ஒரு வியாபாரிகிட்ட விற்று அது 2 புரோக்கர் கையில் போய் 2 வியாபாரிக்கு போய் நம்ம தெருமுகத்தில் இருக்க மளிகை கடைக்கு போய் அது கிடைச்சி அது நம்ம மாதிரி கன்சியூமருக்கு, அதாவது நம்மள மாதிரினா சென்னை மாதிரி இருக்க ஏரியாவில் இருக்கக்கூடிய கன்சியூமருக்கு மாத வருமானம் பெறக்கூடியவங்களுக்கு கையில் கிடைக்கும் பொழுது 1300 ரூபான்னு வாங்குறாங்க. ஆனால் விவசாயிக்கு அந்த ஒரு மூட்டையை வித்துறதுனால 900 ரூபா தான் கிடைக்குது. இதை மக்கள் நீதி மையம் மாதிரியோ அல்லது மக்கள் நீதி மையத்தால் ஏற்படுத்தக்கூடிய ஒரு குழு அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்தால் இப்போ நம்ம வீட்டில் கேஸ் சிலிண்டர் தீர்ந்து போச்சுனாக்கா கால் பண்ணி சிலிண்டர் புக் பண்ணுறோம். 3 நாள்லையோ 1 வாரத்துலையோ 10 நாள்லையோ வந்து சேருதில்ல. அந்த மாதிரி அரிசி வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கிங் பண்ணணும். அந்த புக்கிங்கு விவசாயிகள் நேரடியாக அந்த கன்சியூமருக்கு அனுப்பி வைக்கணும். அப்படி அனுப்பி வச்சாங்கன்னா ஒரு நிமிஷம் அப்படி அனுப்பி வச்சாங்க அப்படின்னாக்க 900 ரூபாய் இருக்கக்கூடிய இடத்துல அவங்களுக்கு அதுக்கான செலவுகள் ஒரு 70-80 ரூபா போகும். ஒரு மூட்டைக்கு 1300 ரூபா ரேட்டு கொடுத்தாங்கன்னா கன்சியூமருக்கு ரேட் ஏறாது, அதான் ரேட்டு. ஆனால் இவங்களுக்கு மினிமம் 20% க்ரோத் கிடைக்கும். நம்ம இந்தியாவோட ஜிடிபி க்ரோத்து 6.5% தான். ஒரு விவசாயிக்கு ஆண்டுக்கு மினிமம் 10-15% அது நம்ம க்ரோத் கொடுக்க முடியும். இது இந்த 8 மாவட்டத்தில் நம்ம தலைவர் வந்து முதன்முறையாக செயல்படுத்தி பார்த்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இதை அரசாங்கம் செயல்படுத்தலாம். நாளைக்கு நம்மளே அரசாங்கமாக வந்தால் தமிழ்நாடு கூட செயல்படுத்தலாம். நற்பணி இயக்கத்தாருக்கும் மற்ற மன்றத்து மக்கள் நீதி மையத்தை சார்ந்தவர்களுக்கும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த கிராமத்தை தத்தெடுக்கிறதுங்கிற விஷயம் அவர் சொன்ன மாதிரி பலர் முயன்று செய்தும் கொண்டிருக்கிறார்கள், தோற்றும் போயிருக்கிறார்கள். அதனால அதை எல்லாரும் கையில் எடுத்துடலான்னு அவசரப்பட்டு முந்திரி கொட்ட வேலை பார்க்காதீங்க. இங்கே அனுமதி இல்லாமல் போகாதீர்கள். ஏன்னா நாங்கள் ஒரு 8 கிராமம் தத்தெடுக்கிறதுக்கு நாங்கள் பட்ட பாடு எங்களுக்கு தான் தெரியும். ஏன்னால் முதல் முக்கிய மூல காரணம் கிராமத்து அனுமதி இல்லாமல் அதை தத்தெடுக்க முடியாது. இது எடுப்பார் கைப்பிள்ளை இல்லை கிராமம், அது ஒரு கிராமம்.
அதில் பெற்றோர்கள் இருக்கிறார்கள், பாட்டனார்கள் இருக்கிறார்கள். அவங்க கிட்ட போய் மன்றாடி பேசி இதனால் உங்களுக்கு பயன் வரும் அதை நம்பினார்களே. ஆனால் இது மாதிரி ஒரு கூட்டம் போட்டு சரி நீங்க வாங்க என்ன செய்றீங்க பார்ப்போம் அப்படின்னு அனுமதி கொடுத்து அந்த அவங்க கொடுத்த அனுமதியில் நாங்கள் செயல்படும் முறை அவர்களுக்கு பிடித்திருந்தால் அதன் பின் அவர்கள் எங்களை உறவாக ஏற்றுக்கொள்வார்கள். இந்த உறவு டக்குன்னு போய் கை கொடுத்துட்டா வந்துடாது அது. அதனால எல்லாரும் நம்ம இயக்கத்தில் இருக்கிறவங்களும் மையத்தில் மக்கள் நீதி மையத்தில் இருக்கிறவங்களும் ஆளாளுக்கு ஒரு கிராமத்தை எடுக்கலாம் வாங்கன்னு புறட்டு போயிடாதீங்க. இது பக்தி பஜனைக்காக புறப்படும் கூட்டம் மாதிரி ஆயிடும். அது அந்த மாதிரி வராதுங்க. அது இதுக்கான பெரிய ஆராய்ச்சி இருக்கு. அதற்கு அதில் தேர்ந்தவர்கள் எங்களுக்கு உதவி பண்ணியே எங்களால் 8 கிராமம் தான் செய்ய முடிஞ்சிருக்கு. எங்களால் எது முடியுமோ அதை செய்து காட்ட வேண்டும் என்பதற்காக 8 தாண்டி நாங்கள் ஆசைப்படலை. 8 தொலைவு எதுவோ அதுதான் 8. ஒரு 8 நடக்கலாம் தான் முடிவு பண்ணியிருக்கோம். அப்படியே காத தூரம் ஓடிடலாம் நாங்கள் முடிவு பண்ணல. 8 போகலாம். ஆமாம். அதனால தமிழனுடைய உச்ச எண் 8 தான். அதனால தான் 8 தொலைவு 8ன்னு வச்சாங்க. 10 10ஆவதெல்லாம் அப்புறம் வந்தது தான். இது இன்னொரு முக்கியமான ஒரு அழைப்பு என்னன்னா, உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை, இங்கே எல்லாருமே ஆர்வலர்கள் தான். அதுவும் கிராம பஞ்சாயத்து வரும்பொழுது. ஆனால் மே 1 ஒரு கடமை இருக்கிறது. அதற்கு மக்கள் நீதி மையத்தை சார்ந்த அனைவரையும் அழைக்கிறேன். இப்போ இவர் சொன்னார் பரணி, இவர் ஒரு கிராமத்தை சேர்ந்தவர், இவர் ஒரு கிராமத்தை சேர்ந்தவர். மே 1 அன்னைக்கு உங்கள் கிராமத்தில் இருக்க முயற்சி செய்யுங்கள். அது பண்ணாலே போதுமானது. உங்கள் முகம் உங்கள் உறவுக்கு தெரிய வேண்டும். அதை செய்யுங்க. மக்கள் நீதி மையத்தில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் இதுவரை பார்க்காத ஒரு விஷயம் என்று அதிசயமாக பார்க்க ஆசைப்பட்டாலும் போய் பாருங்கள். அதாவது பட்டிக்காட்டம் பார்த்தோம் ஆணையை பார்த்த மாதிரின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பட்டினத்தான் ஆணை பார்த்த கதை இது. இந்த யானை ஜனநாயக யானை. இது பாருங்க, என்ன எறும்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க சில பேர். யானை காதுல எறும்பு போனா என்ன ஆகும்? ஐயா, நான் எறும்புன்னு ஒத்துக்கிட்டேன். அதுக்காக நீங்க யானை நினைச்சுக்கிறாதீங்க. நீங்க என்ன முருகங்கிறத நாங்க முடிவு பண்ணி வச்சுட்டோம். உங்க காதுல புகணுமா புகக்கூடாதாங்கிறத நாங்க இந்த எறும்பின் சுத்தம் கருதி நாங்கள் செய்வோமா மாட்டோமா என்பதை முடிவு செய்து கொள்ளலாம். ஆக நீங்க அந்த விளையாடலாம் விளையாடாதீங்க. அந்த வார்த்தை ஜாலம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இது செயல்படும் நேரம். அதற்கான கூட்டத்தின் ஒரு நுனி, ஒரு சின்ன நுனி இது. நன்றி. முக்கியமா சகோதரி அதிகத்தூர்ல இருந்து வந்திருக்காங்க. இவங்க நிஜமாகவே இப்படி ஒரு கிராமத்தை நடத்தி முன்னின்று நடத்தி, இவரும் இவர் கணவர் வந்திருக்காரு. இவங்க 2 பேரும் இதை ஏற்கனவே இதை நடத்தி வெற்றி கண்டிருப்பவர்கள். இன்னும் பல வெற்றியாளர்கள் இங்கே இருக்கிறார்கள். இப்ப நான் மே 1ஆம் தேதி அன்னைக்கு ஏதாவது ஒரு கிராமத்துக்கு போய் உங்ககிட்ட சொன்னதை நானும் செயல்படுத்தணும். இல்லை செய்ய முடியாதது எதையும் மற்றவங்களை செய்ய சொல்லக்கூடாது. ஆனால் நான் உடனே பரமக்குடி கிட்ட போவேன்னு நினைக்காதீங்க. எனக்கு 12,524 கிராம பஞ்சாயத்து இருக்கு. எனக்கு அதுல எதையாவது தேர்ந்தெடுத்து நான் போகணும்னு நினைக்கிறேன். நான் எல்லாமே என் கிராமம் தான். வரேன். சரி, ஒவ்வொருத்தரும் எனக்கு அழைப்பு விட்டுருக்காங்க. 4 வாய்ப்பு இருக்கு வருஷத்துல. இன்னும் நிறைய வருடங்கள். சரி. வரேன். நாங்கள் அதிகத்தூர்லேருந்து வந்திருக்கோம். எனக்கு 63 வயசு ஆகுறது. நான் 19 வயசில் அந்த ஊரை போனேன். இதுவரையிலும் கிராம பஞ்சாயத்து எங்கள் வீட்டில் கரெக்டாக நடந்துன்னு தான் வந்திருக்குது. எங்கள் தலைவர் இதெல்லாம் நடந்திருக்காரு. இந்த முறை இந்த வாட்டி நடக்கிற பஞ்சாயத்தில் நீங்கள் கண்டிப்பாக எங்கள் ஊரை நீங்கள் பார்க்கணும். கண்டிப்பாக வரணும் சார். நன்றி. நான் பிறந்த வருஷம் தான் பிறந்திருப்பேங்க நீங்களும் நினைக்கிறேன். எனக்கு நினைவு இருந்து 19 இருந்து நான் பஞ்சாயத்து பார்த்ததே இல்லைங்க. உங்க அதிர்ஷ்டம் எனக்கு கிடைக்கல. இனி கிடைக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நன்றி.